நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 2/3/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 18ஆம் தேதி, மார்ச் மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9. குளிகை 1:30 மற்றும் 3. யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று மாலை 6:28 வரை சதுர்த்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று காலை 8:16 வரை ஆயில்யம், பின்பு மகம். யோகம் இன்று காலை 8:16 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 8:16 வரை போராடம், பின்பு உத்திராடம். மேஷம் மேஷம் ராசி நேயர்கள், இன்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்படும் திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. கூடுதல் பணவரவை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வேண்டாத பேச்சுக்கள் தயவு செய்து வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் உங்களுக்கு வெற்றி இருக்குங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள், அது ரொம்ப முக்கியம். பஞ்சாயத்துகள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். யோசித்து எதை செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. இன்று சில இடங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது மிக நல்லது. ஆலோசித்து எதிலும் ஈடுபடுவது மிக சிறப்பு. குடும்பத்தில் உங்களுக்கு ஒற்றுமை ஏற்பட கொடுங்க. பொருள் சேர்க்கை ஏற்பட்ட கூட்டம் சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். பெண்கள் இன்று விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகங்கள் ஏற்படும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும், நெருக்கடி ஏற்படுத்தும். காதலை விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. பதட்டப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்பட கொடுங்க. காரியங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி என்று நீங்க காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைதிவிடக் கொடுங்க. சொக்க தங்கமாக இன்று நீங்க காணப்படுவீர்கள். என்று எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பரணி. என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி என்று நீங்க காப்பாற்றி கொடுப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். தீவிர ஆலோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். என்று உங்க மனசுக்கு பிடித்த மாநிலத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் ஏற்பட கொடுங்க. கிருத்திகை. இந்த நாள் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். காரியங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். அந்நிய தேசத்திலிருந்து வரக்கூடிய செய்தியில் மகிழ்ச்சி கொடுக்கும். தீவிரமாக ஆலோசித்து எதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள், இன்று பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. துரிதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றி கொடுப்பீர்கள். அற்புதமான செயல்பாடுகள் கூட வெற்றியை கொடுக்கும். நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கண்டிப்பாக சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். உடன் இருப்பவரின் ஒத்துழைப்பு கிடைக்க கொடுங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றால் எதிலும் வெற்றி இருக்கும். வீட்டு பிரச்சனைகளுக்கு என்று முடிவு கிடைக்க கொடுங்க. உடல்நலத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சிலருக்கு வீடு மாற்றம் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். பொது இடங்களில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று பெண்கள் துரிதமாக செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வது சிறப்பு. என்று மாணவ கண்மணிகள் முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். வெகு விரைவாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் சாதிக்க முடியுங்க. பாடங்களில் மட்டும் குழப்பமும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று
காதல் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். குழப்பங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். பொறுமையாக செயல்படுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது, இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உங்களுடைய மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சரியாகும். விருப்பமான விஷயங்களில் நாட்டம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் கண்டிப்பாக சந்தோஷம் அடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரோகிணி. இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பிடித்தமான உணவுகளை இன்று நீங்க உண்டு மொழிவீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. என்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று உணவு கட்டுப்பாட்டினை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். மிருகசிரிஷம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான சூழல் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயரக்கூடும். செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். வெற்றிக்கான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் வரக்கூடிய சூழல் இருக்குங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வயிறு தொடர்பான நோய் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பண தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். படிப்படியாக உயர்வதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நிச்சயித்த காரியம் நிச்சயித்தபடி நடைபெறக்கூடும். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பதவிகளும் உங்களை தேடி வரக்கூடுங்க. பெரிய மனிதர்களின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி என்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறக்கூடும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். தேவையான சரக்குகள் கையில் இருப்பதினால் உங்களுக்கு புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். யாரையும் குறைத்து மட்டும் மதிப்பிட வேண்டாம். வியாபார தொடர்பான பணிகள்ல முன்னேற்றம் இருக்குங்க. முடிவுல மட்டும் தெளிவாக எடுப்பது மிக நல்லது. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. பணி திறமைகளால் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடும். பெண்கள் என்று அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதி எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. காதல் பிரச்சனை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காதலுக்காக நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம். அதில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக்க கொடுங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு என்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்பட முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம். இன்று நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வச்சிருக்கோங்க. சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கும். புதிய பொறுப்புகளை நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். எடுக்கும் முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்பட கொடுங்க. பணித்திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். வீட்டு பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீர்கள். இன்று ஓரளவு தேவைகள் பூர்த்தியாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. திருவாதிரை. சரக்குகள் கையில் இருப்பில் இருக்க கொடுங்க. விவசாய துறையில் உள்ளவருக்கு முன்னேற்றம் இருக்கும். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். முக்கிய பொறுப்புகளையும் இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். பணித்திறமைகளால் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பு ஏற்பட கொடுங்க. தேவையான பணம் கண்டிப்பாக கையில் இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. புனர்பூசம். புதிய சொத்து சேர்க்கை ஏற்பட கொடுங்க. எதிலும் லாபம் கிடைத்து மனம் மகிழ்வீர்கள். எதையாவது யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடும். சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். வயிறு தொடர்பான நோய் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. கோபமாக பேசும் சூழல் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். சிலரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பிடிவாதம் தயவு செய்து வேண்டாம். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பக்குவமாக எதிலும் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கடகம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல ரொம்ப கோபம் வரக்கூடும். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அன்பு நண்பர்களின் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். இழுபறியான வழக்குகளை கண்டிப்பாக வெற்றி கிட்டும். வருமானம் ஓரளவு திருப்தியை கொடுக்குங்க.
பஞ்சாயத்துகள் கூட நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து முடிவு காண்பது மிக நல்லது. மனம் நிலை கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிக சிறப்பு. பண வரவும் சீரான முறையில் அதிகரிக்குங்க. உடல் ஆரோக்கியம் பலப்பெறக்கூடும். நேர்மையுடன் நடந்து கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு கட்டுவீர்கள். தேவையான விஷயங்கள்ல நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. இன்று எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. கூடுதல் பொறுப்புகளை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை என்று அதிகரிக்கக்கூடும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். சாமர்த்தியமாக பேசி எதையும் காரியங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பும் இருக்கின்றது. இந்த விளையாட்டுத் துறையில் ஆர்வம் ஏற்படக்கூடும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுல கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கடகம் ராசியர்கள் நினைத்ததை சாதிக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று பெண்கள் அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்குங்க. பெண்கள் விரைவாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். பெண்கள் முழு முயற்சி எடுங்கள். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனைகளை எல்லாம் கொடுக்காது. காதல கொஞ்சம் விட்டு கொடுப்பதும் பொறுமை காப்பதும் மிக நல்லது. பதட்டம் கொள்ளாமல் இருப்பது மிக நல்லது. அது மட்டும் இல்லைங்க, தயவு செய்து பிடிவாதம் வேண்டாம். இன்று மாணவ கண்மணிகள் விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. அது மட்டுமில்லை, பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். பெற்றோரிடம் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளை காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று நடப்பவைகள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு தனி கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். நடைப்பயிற்சி உடற்பயிற்சி நீங்க மேற்கொள்ள வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். என்று நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளினே சொல்ல முடியுங்க. பூசம். அடுத்தவரிடம் இன்று நீங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். எதையும் கவனமாக செயல்படுவது மிக நல்லது. கொடுத்த வாக்குறுதி எப்படியும் இன்று நீங்க காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. அனைவரின் ஒத்துழைப்பும் கிடைக்க கொடுங்க. நாட்டுப்பற்று மிக்கவரின் ஆதரவால் உங்கள் வீட்டு பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வரக்கூடுங்க. ஆயில்யம். என்று கூடுதல் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிரமம் இல்லாமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். புதிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பண தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உயர் அதிகாரிகளால் உதவிகள் கிடைக்க கொடுங்க. எதிலும் மகிழ்ச்சி உண்டாக கூட்டும். என்று பங்காளி சண்டைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பதட்டம் கொள்ள வேண்டாம். சிம்மம் ராசினியர்கள் இன்று பொது பிரச்சனைகளை ஈடுபடும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாக கொடுங்க. யாரையும் இன்று நீங்க மதிக்கக்கூடிய குணத்தை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உங்களுடைய பணித்திறமையினால் உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். எதையும் ஆலோசித்து உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. வருமானம் ஓரளவு திருப்தியை கொடுக்கும். பஞ்சாயத்துகள் நல்ல முடிவை ஏற்படுத்தும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து முடிவு காண்பது நல்லது. மனம் நிலை கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்துக் கொண்டே இருக்குங்க. புதிய முயற்சிகளை நீங்க தள்ளி போடுவது நல்லது. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். உடல் ஆரோக்கியம் பலம் பெறக்கூடும். இன்று தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாக கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு பொது வாழ்க்கையில புகழ் கொடுங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடுங்க. பெண்கள் இன்று நல்ல நிலைக்கு உயர்ந்து காட்டுவீர்கள். வீண் விவாதங்கள் மட்டும் தவிர்த்து விட வேண்டும். எதிர்ப்புகள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். பெண்களுக்கு இன்று செல்வாக்கு கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் விரைவாகவும் செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று மனம் போன போக்கில் மட்டும் செயல்பட வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். நம்பிக்கையுடன் இருங்கள். உங்கள் காதல் ஜெயிக்கும் என்று நம்புங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. என்று மாணவர்கள் கண்டிப்பாக கல்வியில ஜெயிக்க முடியும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் பூசம் என்று எதிர்மறையாக பேசுவரிடம் விலகி இருப்பது நல்லது.
காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்குங்க. யதார்த்தமான செயல்பாடுகளை வச்சு கொடுக்கும். உயர் அதிகாரிகளால் உதவிகள் கிடைக்கக்கூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நட்பு வட்டமும் இன்றி விரிவடையக்கூடும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். சில விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் இல்லாதது போல் இருக்கக்கூடுங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம் என்று முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அன்பு நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். மனம் நிலை கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி போடுவது நல்லது. பண வரவு கண்டிப்பாக அதிகரிக்குங்க. உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடும். இன்று உன் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நான் என்று சொல்ல முடியுங்க. உத்திரம் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். தேவையான சரக்குகள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். புதிய நபர்கள் கூறும் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல முடிவெடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சொத்து சார்ந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். பொது வாழ்க்கையில புகழ் கொடுங்க. இன்று வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். சிரமங்கள் ஓரளவு சரியாகி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள், இன்று நீங்க சரியான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடும், ஆர்வம் ஏற்படக்கூடும். வீண் விவாதங்களை மட்டும் தேட வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை இன்று கடைசி நேரத்தில் கூட காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். என்று வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி விலகி செல்லுங்க. அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி இருக்கும். தேவையான பண உதவி கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் காணக்கூடும். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நல்ல வருமானத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். இடம் பூமி மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. சகோதரர்களாலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுப்பீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுக்கும் நாளாக இருக்கக்கூடும். காதல் உங்களுக்கு பிடிவாதத்தை ஏற்படுத்தும். காதல இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். காதல் நீங்க அவசரப்படாமல் செயல்படுவது மிக நல்லது. என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. நல்ல விஷயங்கள முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இந்திய நீண்ட நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களை எல்லாம் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. மன நிம்மதி இருக்குங்க. செல்வம் சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். அஸ்தம் இன்று முன்கோபங்கள் அவ்வப்போது வெளிப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய சூழல் இருக்கும். பணப்புழக்கம் என்று ஏற்படக்கூடுங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று உங்களுக்கு சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது உங்க கையில் உள்ளது. சித்திரை இந்த நாள் உங்களுக்கு செலவுகள் ஓடிக்கொண்டிருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்குங்க. நட்பு ரீதியில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கக்கூடும். கெட்ட சகவாசனை அடியோடு ஒழியுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். மனம் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடக்கும் காரியங்களை கூர்மையாக கவனியுங்கள். எது செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். இன்று நீங்க வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொண்டு வெற்றிக்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று நீங்க விறுவிறுப்புடன் எதிலும் செயல்படுவீர்கள். எதையோ போட்டு மனசில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பீர்கள். அது மட்டும் வேண்டாம். பெரிய மனிதர்களின் சந்திப்பினால் பிரச்சனைகள் தீரும். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. புதிய வாகனங்கள் வாங்கப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். வருகின்ற சந்தர்ப்பங்களை உபயோகப்படுத்திக் கொள்வீர்கள். இன்று எந்த ஒரு வேலையிலும் எதிர்பார்த்த ஆதாயம் கண்டிப்பாக இருக்கும். உங்களுடன் பக்கபலமாக நண்பர்கள் இருக்க கொடுங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். நண்பர்கள் மூலம் புதிய வசதி வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட மந்த நிலை கண்டிப்பாக மாறும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. இந்த முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மன மகிழ்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். செயல்கள் உங்களுக்கு வேகம் பெருக்கக்கூடும்.
உடல் ஆரோக்கியமும் சீர்படக்கூடும். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். இன்று அதிகாலையிலே உங்களுக்கு அனுகூலமான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். பெண்கள் கூடுமானவரை இன்று பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபடுவது நல்லது. பெண்கள் விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் என்று முடிவுள்ள தெளிவு ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். காதலுக்காக இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம். என்று மாணவர்கள் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வியில வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலனி எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி என்று நீங்க காப்பாற்றி கொடுப்பீர்கள். செய்கின்ற செயலை மட்டும் நிதானமாக செய்ய வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. கூடுமானவரை யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். அது வெற்றி கொடுக்கும். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்து விடக்கூடும். கடன் தொல்லைகள் ஓரளவு குறைந்து விட கொடுங்க. சுவாதி பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகரிக்கும். காரியங்களை யோசித்து செய்வது மிக நல்லது. திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொக்க தங்கமாக இன்று நீங்க காணப்படுவீர்கள். செயல்களில் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடுங்க. சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. இன்று புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியும் உண்டாக கொடுங்க. விசாகம் என்று கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். விருப்பங்களும் கண்டிப்பாக கைகூடும். இன்று எதிர்மறையாக செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். செய்யும் செயலை மட்டும் நிதானமாக செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று நடக்கும் காரியங்களை கூர்மையாக கவனிப்பீர்கள். வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் உங்களுக்கு அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கும். மற்றவிடம் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். கூடுமானவர் இன்று நீங்க பேச்சு குறைத்துக் கொண்டாலே உடைய பணி சிறப்பாக நடைபெறக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டிருந்தால் வெற்றி இருக்குங்க. அடுத்தவிடம் நேரம் செலவிட வேண்டாம். சிறப்பாக செயல்படக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. இன்று நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடலை வலுப்படுத்துங்கள். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். சிலருக்கு வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். இன்னும் சிலருக்கு வீடு மாற்றம் மகிழ்ச்சி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். மனம் திருப்திகரமாக இருக்க கொடுங்க. கடன் சுமை கண்டிப்பாக குறைந்து விடக்கூடும். பயப்பட வேண்டாம். போக போக எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்க கொடுங்க. என்று பெண்கள் முடிவுல ரொம்ப தெளிவாக எடுக்க வேண்டும். காரியங்களை நீங்க யோசித்து செய்ய வேண்டும். பெண்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. மன பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். பெண்கள் இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். இன்று பெண்களுக்கு உற்சாகம் ஏற்படக்கூடுங்க. முடிஞ்சளவு ஓய்வும் எடுத்துக்கொள்ளுங்கள். என்று காதல் போன்ற விஷயங்கள்ல இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். போக போகத்தான் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும். காதலை விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லைங்க, இல்லத்தில் கலந்து பேசுங்கள். நன்மைகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்று மாணவர்கள் கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். பெற்றோரிடம் ஆலோசனை கேளுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். அது மட்டுமில்லை, விளையாட்டுத் துறையிலும் வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்றும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இன்று கடன் சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக குறையுங்க. அதிகார வர்க்கத்தினரின் நட்பு கிடைக்கக்கூடும். தொழிலை அடுத்த கடத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுக்கும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும். சந்தோஷம் கூடுதலாக இருக்கக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். அனுஷம் இன்று கூட்டு முயற்சியில் வெற்றி ஏற்பட கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சின்னதாக தடுமாற்றம் ஏற்படக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனைங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். கேட்டை
இன்று அற்புதமாக செயல்படுவீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரும் பெருமைப்படுவதும் விதமாக நடந்து கொள்வீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. நல்ல மனசுக்கு நல்லது நடக்கக்கூடும் என்று நீங்க முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெறலாம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. தனுசு தனுசு ராசி நேயர்கள், இன்று உங்களுக்கு ஒரு பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். வரவு கூட ஓரளவுக்கு திருப்தியை கொடுக்கும். தொழில் முன்னேற்றத்திற்கு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்குங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். ஆடம்பர பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். கடினமான பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த லாபத்தினை கண்டிப்பாக பெறுவீர்கள். இன்று மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. நடக்கும் காரியங்களை நீங்க கொஞ்சம் கவனமாக கவனியுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றியும் ஏற்படக்கூடுங்க. கடன் தொல்லைகள் சற்றே குறைந்து விடக்கூடும். நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று பெண்களுக்கு மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். வாய்ப்புகள் வாயிலுக்கு அதை வந்து தட்டக்கூடும். காதல் மட்டுமே கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்குங்க. போக போகத்தான் சரியாகும். காதலுக்காக நீங்க நேரத்தை மட்டும் செலவிட வேண்டாம். இன்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று எதையும் புரிந்து கொண்டு செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். நட்பு வட்டத்தை இன்று விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. எதையும் சமாளித்து முன்னேறெடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். கவனமாக பேசினால் காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடுங்க. பூராடம் இன்று உங்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுக்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். போராடும் நட்சத்திரக்காரர்கள் என்று சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. உத்திராடம் சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோங்கும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக செல்லக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசினியர்கள் இன்று நுணுக்கமான வேலைகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். சிக்கல்கள் எல்லாம் கண்டிப்பாக தீர்ந்துவிடக் கொடுங்க. அதிகாலையிலே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். அனுகூலமான நல்ல செய்திகள் வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வார்கள். வெளிநாட்டு தொடர்பு நலம் பயக்கும். வரங்கள் வாயில் தேடி வரக்கூடுங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். நண்பர்கள் புதுவிதமான யோசனைகளை மேற்கொள்வீர்கள். இன்று எதையும் ஒரு முறைக்கு இருமுறை பேசித்து முடிவு காணுவது மிக நல்லது. வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். மனசுக்குள்ள அமைதி ஏற்படக்கூடும். ஆர்வமுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. கேட்ட இடத்தில் பண உதவி கிடைக்க கொடுங்க. வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக வர கொடுங்க. பிரச்சனைக்கு கூட முடிவு கிடைக்க கொடுங்க. பெண்கள் நிலையான வருமானத்துக்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கையை அமைந்துவிடக்கூடும். நல்ல மனசுக்கு நல்லதும் நடைபெறக்கூடும். காதல் மட்டுமே பிடிவாதத்தை ஏற்படுத்தும். குழப்பங்களை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவர்கள் இன்று பிடித்தமான விஷயங்களை நேரம் செலவிடுவீர்கள். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று கனவுகள் உங்களுக்கு நனவாக கூடும். அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும்.
அதிகாலையிலே நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனசுக்குள் அமைதி ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று நீங்க சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவோணம், என் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். தேவையான பண உதவியை பெற்றுக் கொள்வீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வசதி வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். நீங்கள் தொடங்க நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அவிட்டம், என்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க கொடுங்க. சிக்கல்கள் ஓரளவு விலகி நிம்மதி ஏற்படக்கூடும். அதிகாலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள். என்ற முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். கூடுதல் லாபம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும் என்று நீங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக சிறப்புங்க. கும்பம் ராசினியர்கள், இன்று சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். கனவுகள் ஓரளவு நனவாகும் நாளாக இருக்கக்கூடும். அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. சிக்கல்கள் விலகி சிகரத்தை தொடும் நாளாக இருக்கக்கூடும். சாமர்த்தியமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். ஆன்மீக எண்ணங்கள் என்று மேலோங்கி விடக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். எதிர்பாராமல் என்று ஏற்படக்கூடிய குடும்ப பிரச்சனைகளை சமாளித்து விடுவீர்கள். எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சியில் கூட வெற்றி இருக்கும். கேட்ட இடத்தில் பண உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். என்ற வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க கொடுங்க. உற்சாகமாக எதிலும் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கின்றது. உத்தியோகத்தில் எதிர்பாராத இடமாற்றங்கள் இலாகா மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிர்ப்புகள் விலகி செல்லுங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் என்று விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுவீர்கள். காதல் மட்டுமே கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்குங்க. முடிவுல நீங்கள் தான் தெளிவாக எடுக்க வேண்டும். காதல விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. காதலை பொறுத்தவரை அவசரம் எதுவும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் இன்று இனிமையாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். கண்டிப்பாக கலைத்துறையில் ஆர்வம் இருக்குங்க. போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆணையினை வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம், என்று நீங்க தேவையான உதவிகளை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் கண்டிப்பாக மேலோங்கும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை துணையின் ஆலோசனை கேட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சுப விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சதயம், என்று எதிர்பாராத விருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. திருப்பங்களும் ஏற்படக்கூடுங்க. வீடு மாற்றங்கள் இலாக்கா மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. என்று சொன்ன சொல்லை காப்பாற்றி கொடுப்பீர்கள். அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள். வீண் விவாதங்களை நீங்க தவிர்த்து வளம் காண வேண்டிய நாளாக இருக்க கொடுங்க. என்று உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக வளர்ச்சி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். போராட்டாத்தி, இனிமையாக பேசுவீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூட்டும். திறமைகளும் ஒரு பக்கம் வெளிப்படக்கூடும். ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். என்று உங்களுடைய இல்வாழ்க்கையில சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாக கூடும். தொழில் நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக பெறக்கூடும். சரக்குகள் கையிருப்பில் இருக்க கொடுங்க. புதிய நபர்கள் கூறும் விஷயங்களை தெளிவாக அணுக வேண்டும். என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். புதிய எண்ணங்கள் இன்று உண்டாகக்கூடும். புதிய நபர்களின் நட்பு கிடைக்க கொடுங்க. வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. எதிர்ப்புகள் பனி போல் விலகி செல்லக்கூடும். செல்வம் சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. எதிலும் மன நிம்மதி உண்டாகக்கூடும். கடன் பிரச்சனைக்கு இன்று நீங்க தீர்வு காண்பீர்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பொது வாழ்க்கையில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைப்பீர்கள்.
பொருளாதார நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். சுப விரயங்கள் ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் எதிர்பாராத இடமாற்றங்கள், இலாக்கா மாற்றங்கள் கொஞ்சம் வரக்கூடும். வருத்தம் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் அதை பெரிதுபடுத்த மாட்டீர்கள். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். யாருக்காவது உத்தரவாதம் கொடுக்கும் பொழுது முன்பின் யோசித்து கொடுப்பது ரொம்ப நல்லது. வாக்குறுதிகள் வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கழுத்து போட வேண்டாம். சொன்ன சொல்லை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள். பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை தரத்தை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் இருக்க கொடுங்க. கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறும். குடும்ப பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையெல்லாம் கொடுக்காது. காதல் ஓரளவு அமைதியுடன் செயல்படக்கூடும். பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும், குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும், எல்லோருக்கும் உதவியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி இணை வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று இனிமையாக பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பேர் உருவாகக்கூடும். என்று மனதிற்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதி என்று நீங்க காப்பாற்றி கொடுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. உத்திரட்டாத்தி பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். முகப்பொலிவு என்று கூடிவிடுங்க. என்று செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். ரேவதி என்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரும் பெருமைப்படுவதமாக நடந்து கொள்வீர்கள். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. எண்ணங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.